அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னக்கூட்டி பாஜகவை கடுமையாக விமர்சித்த டிடி தினகரன் இன்னைக்கு பாஜக கூட சரணடைஞ்சு அணில் மாதிரி வேலை பார்க்க போகிறோன்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார். அது மாதிரி அதிமுகவும் பாமகவும் கூட்டணிக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாமகவும் பாஜகவும் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி கூட்டணிகள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. மிகவும் எதிர்பார்ப்போட தேர்தல் நடக்குது. காரணம், முதல் தேர்தலே நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 நம்ம பகுதி தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்கு. அப்போ அதற்கான கூட்டணி வேலைகள் ஒவ்வொரு கட்சி மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒரு புதிய வழிமுறை ஒன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை துரைமுருகன் பாஜகவில் இணைய போகிறாரு அண்ணாமலை தலைமையில் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்ந்த இடுமான கார்த்தி அவர்கள் திமுக இணைந்தான்னு சொல்லி ஒரு செய்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு பேச்சாளர் தான். எல்லாருமே ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தில் அக்கா காளியம்மாக்காலிருந்து அண்ணன் மதிவானனிலிருந்து அந்த இடுமான கார்த்தியிலிருந்து சாட்டை திருமரங்களிலிருந்து ஹிம்லர் அண்ணிலிருந்து எல்லாருமே ஹுமாயூன் அண்ணிலேருந்து எல்லாருமே இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அது ராஜீவ்காந்தியாக இருக்கலாம், இல்லை கல்யாண சுந்தரமாக இருக்கலாம். அது மாதிரி எல்லாரையுமே நாம் தமிழர் கட்சி அடையாளப்படுத்தி ஒரு பேச்சாளராக அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு நிறுத்தியிருக்கு. அப்போ அந்த பேரையும் புகழை வச்சு சில பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு போய் திமுக அதிமுக சில கட்சிகளை இணைஞ்சிக்கிறாங்க. அது ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அந்த பில்லர்னு சொல்லுவாங்க தெரியுமா, சீமானன் தான் மெயின் பில்டிங்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பில்லராக ஆயிரக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. தொடங்கப்பட்ட காலகட்டத்திலேருந்து எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க. அதையும் தாண்டி இன்றும் அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லராக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முதன்மையாக ஒருத்தங்க தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் அண்ணன் இடுமான கார்த்தி அவர்களும். இப்போ என்னன்னா, இல்லாத வதந்தியை தூக்கி போட்டு அந்த சுய இன்பம் காணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் லைக் வரணும், இன்றைக்கி திமுக கொடுக்கக்கூடிய 200 ரூபா கூலி வாங்கி வீட்டில் தன்னுடைய குழந்தைக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கும் சோறு பங்கி கொடுக்கின்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப் புரோட்டஸ்ட் போன்ற பரதேசி பன்னாடைக்கு வந்துக்கிட்டு போலியான செய்தியை பரப்புகிறாங்க. இடும்பாவனம் திமுகவில் இணைந்தார் அப்படின்னு. அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இடும்பாவனம் மட்டும் போட்டுருவார். இந்த கார்த்திகை பேரை போட மாட்டோம். நம்ம சைக்காலஜிக்காக யோசித்து பதிவு பண்ணுறார். நம்ம விளக்கெண்ண பண்ணுறது திருட்டுத்தனம், பண்ணுறது முளமாரித்தனம், கேப் மாதிரித்தனம். அதில் என்ன லாஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அந்த செய்தியை போடுவதற்கே முன்னக்குட்டி முதல்ல ஒரு உண்மைத்தன்மை யோசிக்கணும். பொதுவாக இன்றைக்கி இவங்க போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 மணி. திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி ரெட்டியார்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்புரம் அப்படிங்கிற ஊரில் இடுமான கார்த்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சத்யா அவர்களை ஆதரித்து அண்ணன் இடுமான கார்த்தி பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கார். மேடைகளை பேசியிருக்கார். இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் தான் இந்த வதந்திக்கு பிறந்த திராவிடர்களுக்கு பிறந்த இந்த யூடியூப் போட்டஸ் போன்றவர்கள் ஒரு வதந்தி தூக்கி போடுறாங்க. இடுமான கார்த்தி இடும்பாவனம் திமுக இணைந்தார் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு இது அந்த இடுமான கார்த்தி ஒரு நேர்காணலில் கொடுத்துருப்பேன். யார் ஒரு நேர்காணல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஐயா ராவண வளைவுள்ள ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னை அசிங்கமாக பேசுறது கூட நான் கண்டுக்கிட மாட்டேன், ஏன்னா மூஞ்சிக்கு தெரியாதவன் என்ன பேசிட்டு போயிடுவான், நாளைக்கு அவன் நேரில் வந்தால் என்னை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அவன் பாட்டு வேலையை பார்த்து நான் என் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், 2 பேருக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் அப்படி தான் பேசுவான்னு விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் திமுகவில் நீங்கள் என்னை சேர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்னை ரொம்ப பாதிக்கும், அது ரொம்ப அந்த வார்த்தையை அசிங்கமாக பார்க்கன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் இடுமான கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கட்சிங்கிற கட்சியை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம ஒரு வேண்டாத ஒரு உணவுப் பொருளை, அதாவது ஒரு உணவுப் பொருள் அசிங்கமாக உணவுப் பொருளை பார்க்கும்போது நமக்கு எப்படி கொமட்டல் வருமோ, எப்படி ஐயரவா பார்ப்போமோ, அந்த மாதிரி திமுக கட்சியை அந்த இடுமான கார்த்தி அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் திமுகவில் பேட்டான்னு சொல்லி வதந்தியை பரப்புகிறோம்னா நமக்கு நேரடியாக ஒரு கேள்வி வைப்போமே,
இப்போ இடுமான கார்த்தின்னு திமுகவை போட்டு கிழிக்காத நாள் கிடையாது, கிழிக்காத மேடை கிடையாது, கிழிக்காத நாள் கிடையாது. உப்பு கண்டம் போட்டு தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு அந்த உப்பு கண்டத்திலேருந்து திரும்பியும் தோலை உரித்து திரும்பி உப்பு கண்டம் போட்டு இந்த பாகுபாடு பாடம் பண்ணுவாங்களா, பாடம் கட்டி புதைக்கப்பட்டிருக்கு திமுக கட்சி. ஆனால் இடுமான கார்த்தி அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அப்படியே திமுக கட்சி இடுமான கார்த்தின்னு போகிறதா இருந்தாலுமே திமுக கட்சிக்காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காதா? தன் கட்சியை இழிவாக பேசக்கூடிய ஒருத்தரை திரும்பியுமே வெக்கம், மானம், சூடு, சொரணை, சுயநலம், அது என்னமோ தன்னது சுய மரியாதை, இது எதுவுமே இல்லாமல் திரும்பி இணைச்சிக்கிடுவாங்களா? மானம் கெட்டவர்களாக திமுக கட்சிக்காரங்க. நாங்கள் அண்ணாவை பார்த்து வளர்ந்தவர்கள், பெரியாருடைய பிடியை பிடிச்சு வளர்ந்தவங்க, நாங்கள் கைப்பிடியை பிடிச்சு வளர்ந்தவங்க, நாங்கள் கலைஞருடைய சொல்லை கேட்டு வளர்ந்தவர்கள், நாங்கள் அப்படி பேசக்கூடியவங்க. இவ்வளோ அசிங்கமாக கழி ஊற்றினால் கூட ஒரு கட்சி திரும்ப அந்த கட்சி இன்னொருத்தங்களை வந்து சேர்க்குதுன்னா, கழி ஊற்றுறவங்களும் சேர்க்குதுன்னா அது எவ்வளோ பெரிய கேவலமான கட்சி யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ கேவலமான கட்சியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? நீங்கள் அசிங்கமாக நம்ம பேசியிருக்கோம். அசிங்கத்தை தாண்டி கருத்து ரீதியாக பல கருத்துக்கள் எடுத்து வச்சுருக்கோம். பதில் சொல்ல துப்பு கிடையாது. திமுக கட்சியில் ஒருத்தவங்களுக்கு கூட நேரடியாக பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க. யார் பாஜகவின் பி டீம் வாங்க நம்ம 2 பேர் சேர்ந்து பேசுவோம், நேரலை வைப்போம்னு சொல்லி திமுக செய்தி தொடர்பாளர்லேருந்து திமுக கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியிட்டப்பட்ட கழிவு ராஜீவ்காந்தி முதற்கொண்டு 1 by 1 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி பேசினாலும் துப்புனாலும் தொடச்சி போட்டு நாங்கள் நிற்போம். நாஞ்சில் சம்பத்து போய் நிற்காத திமுக அந்த மாதிரி துப்புனால் தொடச்சி போட்டு நிற்கக்கூடிய மானகெட்ட ஜென்மங்கள் தான் உடன்பிறப்புகளா. அதுவும் குறிப்பாக இணை உப்பிகள் நிலைமை யோசித்து பாருங்கள். ஆனால் இடுமான கார்த்திகேயனை வந்து திமுகவில் போக போகிறது கிடையாது, அது வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இணை உப்பிகள் மனநிலை யோசித்து பாருங்கள். அப்படியே வந்திருந்தாலுமே என்ன செய்வாங்க அவங்க வந்து? ஏன்னா எல்லாருமே ராஜீவ்காந்தி ஆயிடுவாங்களா? அது ஒரு கழிவு. அவரே மாதிரி எல்லாரும் எப்படி பார்க்க முடியும்? முதல்ல வந்து அவர் வந்து தலைவர் பிரபாகரனை பற்றி பேசினவர் அதே நவம்பர் 26 அல்ல இங்கே மே 27 மாவீர நாளுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அடிவரடியாக போய் நிற்கிறாரு. எல்லாருமே மானகண்ட ஜென்மம் ராஜீவ்காந்திமாக இருப்பாங்களா? இப்போ இவன் எவ்வளோ வதந்தியை பரப்புறான் பார்த்துக்கோங்க. இந்த வதந்திக்கு பிறந்தவன், வீணாக போனவன், விருந்தாளிக்கு பிறந்தவன், அந்த மாதிரி வீணாக போனவன் இப்போ நம்ம எதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னை திட்டுறாங்க, என்னுடைய பொண்டாட்டியை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒப்பாரி எப்போ மானம் கட்டவன். ஆனால் இவன் எந்த வதந்தினாலும் பேசுவான், எந்த வதந்தினாலும் பரப்புவான். அதெல்லாம் இங்கே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த திமுக இருக்கக்கூடிய இங்கே அம்மையார் கனிமொழி போன்றவர்கள்லாம் பெரிய பெண்கள்லாம் பொங்கி எழுந்துருவாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா, ஆனால் அதே திமுக கட்சிக்காரன் தான் பெண்களுக்கு தொல்லையே கொடுத்துருப்பான், வாயை மூடிட்டு போயிடுவாங்க. சுத்த வதந்தி. பாஜகவில் சேர்ந்துட்டாங்க துரைமுருகன் அவர்கள் வந்து என்னது இது வந்து நம்ம கேட்குறது தான். இந்த அப்படி மானகட்ட கட்சியால் எல்லாருமே இந்த அரசியல் கட்சி கூட்டணி மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. டிடி தினகரன் திட்டுவார், எடப்பாடி சாமியில் திட்டுவார், திரும்பியும் தொடச்சி போட்டு அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறது, அங்கேயே கூட்டணி வைக்க வேண்டியது, அங்கேயே போய் கரைஞ்சி போகிறது. இப்படிப்பட்ட கூட்டணிகள் மத்தியில் தனித்து நிற்கிறோம். நம்ம மரியாதையோட சுயமரியாதையோட தன்மானத்தோட யாரு கூட கூட்டணி இல்லாமல் ஒரு வளர்ப்பை அண்ணன் சீமானவர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் முழுக்கவே அறிவு கிடையாது, ஜாம்பிகளாக இருக்கிறாங்க, கிறிஸ்டப்பாக்கள் அப்படின்னு பேசக்கூடிய கிண்டல் பண்ணக்கூடியவங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரக்கூடிய இடுமான கார்த்திகர்களையும் சாட்டை துறைமுறைக்கு எதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க? அப்போ அந்த 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 பில்லர் வேல்யூவாக இருக்குது போய் தானே. அப்போ வேல்யூவாக ஒருத்தர் உருவாக்கி வச்சுருக்காரு சீமானவர்கள். அதான உண்மை. இடுமான கார்த்தி அவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்து ஒரு மாதம் முன்னக்கூட்டான சீமான் பேசக்கூடிய கூட்டத்தில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தம்பி இடுமான கார்த்தின்னு சொல்லி அந்த சீமான் பேசியிருப்பாங்க. அப்படி சீமானோட நன்மதிப்பை பெற்ற ஒருத்தர் தான் இடுமான கார்த்தி. நம்ம சீமானை யாரும் பெருமையாக பேச பார்த்தது கிடையாது. அப்படி அந்த சீமானவர்களை பேசக்கூடிய ஒருத்தராக இடுமான கார்த்தியர்கள் நன்மதிப்பை பெற்ற ஒருத்தராக இருக்கார். அவர் மேலே வதந்தி பரப்புகிறாங்கன்னா சுய இன்பம் காணவங்களை விட அற்ப செயல் இது வந்து. இவங்க யாரோடதும் ஒப்பிடணும். இந்த புதுச்சேரியில் வந்து 6 நாள் படிக்கக்கூடிய பெண்ணை ஆர்த்தியை அந்த 6 பேர் சேர்ந்து கற்பழி பண்ணாங்க தெரியுமா? அந்த மனநிலை கொண்ட எவ்வளவு மோசமானவனாக இருப்பானோ, சுய இன்பம் காணவங்களை விட மோசமானவனோட மனநிலை கரெக்டாக அதை விட மோசமானவங்க. அந்த பிஞ்சு குழந்தையும்
இவங்களுக்கு மத்தியில் வச்சா பாதுகாப்பு இருக்காது. அப்படி வதந்தி பரப்பக்கூடியவங்க, வதந்திக்கு பிறந்தவங்க, வதந்தியில் வாழ்ந்தவங்க, வதந்திக்கு போனவங்க, வதந்தியால் கேட்டவங்க, வதந்தி தான் பரப்புவாங்க. இதை விட கொச்சைப்படுத்தவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், இவங்களை விட மானக்கட்ட ஜென்மங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பேசுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன விஷயங்களை பரப்பி அது மூலமாக சந்தோஷம் காணக்கூடியவங்க தான். இது வதந்தியை தாண்டி போலி செய்தி தமிழ்நாடு காவல்துறை இதற்கு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம ஒரு செய்தி போட்டால் உடனே அதற்கு பொங்கி வரக்கூடிய காவல்துறை, நம்ம ஒரு சூரட்டி ஒட்டு பின்னாடியே கிழிக்கக்கூடிய காவல்துறை உடனே கிழிச்சிருவாங்க. ஏதாவது சூரட்டியை உடனே கிழிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மாதிரி வதந்தி பரப்பக்கூடியவங்களை தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு, வதந்தி பரப்பக்கூடியவர் மீது தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. நம்ம வதந்தி பரப்புறவங்களாம் பொண்டாட்டி பிள்ளை கூட இருக்கவே கூடாது. சிறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க சிறைக்கு போகக்கூடியவங்க யாருக்குன்னே இல்லைங்கிறாங்க. எது ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் கூட இருக்கக்கூட தகுதி இல்லாதவங்க இவங்க அப்புறப்படுத்தணும். மனுஷங்கிட்ட அப்புறப்படுத்தணும். இவர்களை தனிமைப்படுத்தணும், தனிமை சிறையில் அடைக்கணும். ஏன்னா இது நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்க, ஒரு தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்பி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடியவங்க இவங்க இவர்களால் என்றைக்குமே நாட்டிற்கு பிடித்த சாப்பை கேடுகள் இவர்களாம் அப்போ தமிழ்நாடு அரசை தாண்டி காவல்துறை இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி கூட்டி கொடுத்தவங்க, வதந்தி பரப்பக்கூடியவங்க, அது மூலமாக காசு சம்பாதிக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாடம் புகுட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வதந்திகளை அப்புறப்படுத்துவோம். வதந்தி செய்தி பரப்புறவங்களை செருப்பை கழட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம்.